நிற்குமே. லிங்கதேகமபி சந்த்யஜன்னதோ லீயதே த்வயி பரே நிரக்ரககாம் ஊர்த்வலோககுதிகீர்த்துமூர்த்ததகாம் சார்த்தமேவ கருணைர் நிரீயதே. கிரமமுக்தி யோகமுக்தியினுடைய பெருமைகளை எல்லாம் நாராயண பட்டத்ரி இந்த தசகத்துல இந்த ஸ்லோகங்கள்லேருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் சுருக்கமாக பல விஷயங்களை அடக்கி விவரிக்கிறார். நம்ம நாராயணியத்துல சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாம அடையக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனமும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய பத்தமடை என்ற ஒரு அழகான ஒரு கிராமம், அழகான தாமிரபரணி ஆற்றை கடந்து இயற்கை சூழ்நிலைகளை நாம் ரசித்தவாறே உள்ளே நுழைந்து இந்த மூர்த்தியினுடைய உற்சவ மூர்த்தியானவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலிலே அவரையும் தரிசித்துவிட்டு நாம் கரியமாணிக்க பெருமாளான மூலவரை தரிசிப்பதற்காக இந்த திருக்கோயிலின் வாசலிலே இதோ நிற்கின்றோம். அழகான திருமண் சங்கு சக்கரம் முகப்பிலே நம்மை வரவேற்க கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் நுழையும் போது இங்கு அழகான ஒரு படம், இந்த படமே இங்கு சனிக்கிழமைகளிலே பஜனையாக நடத்தப்பட்டு பின்னால் இந்த திருக்கோயிலானது நிறுவப்பட்டதாக கூறுகிறார்கள். இந்த படத்திலே இதோ நின்ற திருக்கோலத்திலே திருமலையப்பனான ஸ்ரீனிவாசன், அவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் அமர்ந்திருக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோலம். உள்ளே நாம் சற்று நோக்கினோமே ஆனால் மூலஸ்தானத்திற்கு வெளியிலே அழகான ஒரு நவநீத கிருஷ்ணன் தன்னுடைய 2 திருக்கரங்களிலேயும் வெண்ணையை வைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய காட்சி. பல நவநீத கிருஷ்ணனை நாம் இங்கு தரிசித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணனுக்கு தனியான ஒரு வைபவம். இந்த நவநீத கிருஷ்ணனுக்கு மேலே ஆதிசேஷனானவன் சென்றால் குடையாம் என்று இவனுக்கு அழகாக குடைபிடிக்க ஆதிசேஷன் குடையின் கீழ் வெண்ணையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன், அவருக்கு பக்கத்திலே கையில் தாமரையுடன் தாயார் அமர்ந்திருக்க ராமானுஜர், விஸ்வக்ஷேனர் என்ற ஆச்சாரிய சிரேஷ்டரான ராமானுஜரையும் பகவானின் பிரதிநிதியான விஸ்வக்ஷேனரையும் இங்கே நாம் தரிசித்து இதோ மூலஸ்தானத்திற்குள் நுழையும் போது விமானத்தை சற்று நோக்கின்றோம். ஒரே கலசத்தோடு கண்ணனுடைய சுதைகளோடு அமைந்திருக்கக்கூடிய அழகான விமானம். இதோ மூலவரை அடைந்து விட்டோம். கரியமாணிக்க பெருமாள் நமக்கு கரிய அந்த உருவத்தோடு தன்னுடைய பெயருக்கு ஏற்பட்டாற்போல் என்னுடைய அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று மகான்கள் அனுபவித்தது போல நின்ற திருக்கோலம், கருணையான நேத்திரம், தன்னுடைய 4 திருக்கரங்களிலே 2 திருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை இவர் ஏந்திக் கொண்டு மற்றொரு ஹஸ்தமானது அபயகஸ்தமாகவும் மற்றொன்று வரதகஸ்தமாகவும் ஸ்ரீதேவி பூதேவி அழகாக சேவை சாதிக்க நமக்கு பகவான் இங்கு உத்தமமான திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அந்த கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தினுடைய 10வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பினோமே ஆனால் பட்டத்ரி எழுப்பிய கேள்வி அவருக்கே குருவாயூரப்பனுடைய சர்வ அனுகிரகத்தால் ஒரு பதிலாக இங்கே அமைகின்றதாம். அதாவது ஒரு மனிதன் யோகியாகி அவன் எந்த மார்க்கத்தை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவன் நினைக்கும் போது பகவான் அவனிடத்திலே பிரத்யட்சமாகி, ஏனென்றால் சமாதி நிலையிலே அனைத்தையும் கடந்து இவன் தியானிக்கக்கூடிய பிரம்ம ரூபத்தினுடைய திவ்ய தரிசனம் இவனுக்கு உள்ளே கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. அந்த சாந்திரமோத ரச ரூபமாந்திரம் என்று பட்டத்ரி சொல்லக்கூடிய சாந்திரமோதனமான மோகனமான அந்த ரூபம் இவனுக்கு தரிசனத்தை கழித்துக் கொண்டே இருக்கும் போது இந்த ஜீவனானவன் பரவசப்பட்டு நான் 6 விதமான வழிகளை கடந்து சுஷும்னா நாடி வழியாக என்னுடைய பிராணனை என்னுடைய சிரசிலே நிலைநிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். பரமாத்ம ஸ்வரூபமே, எனக்கு உன்னுடைய உலகமானது கிட்ட வேண்டும், மோட்ச சாம்ராஜ்யம் நான் கிட்ட வேண்டும், அதற்குண்டான வழி என்ன என்று இந்த யோகியாகிய ஜீவன் பிராணனை தான் கையிலே பிடித்துக் கொண்டு பகவானிடத்திலே மோட்சத்திற்காக விண்ணப்பத்தை வைக்கின்றானாம். அப்போது குருவாயூரப்பன் இவனுக்கு ஒரு மார்க்கத்தை காண்பித்து அல்லது தன்னுடனேயே இவனை அழைத்து சென்று மோட்சத்தை அளித்து விடலாம். அதிகமான அவகாசமாகாது. கண்ணன் தான் எப்போதும் மாயனாயிற்றே. அதனால் இந்த யோகியினிடத்திலே 2 கேள்வியை வைக்கின்றானாம்.
நான் உங்களுக்கு மோட்சத்தை அளிக்கின்றேன், அதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்து சமாதி நிலையிலே நீங்கள் வந்துவிட்டீர்கள், உங்களுக்கு மோட்சம் உண்டு. உலகத்திலே புண்ணியங்களையும் பாவங்களையும் செய்பவர்களுக்குத்தான் அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றார் போல் அந்த சொர்க்கலோகத்தை அளித்து, சொர்க்கலோகத்திலே அவர்கள் பண்ண புண்ணியத்தினுடைய சுகங்கள் தீர்ந்த பின் மீண்டும் பிறவியை அளித்து, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்று அந்தந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றாற் போல் சொர்க்கம் நரகம், மீண்டும் பிறவி, மீண்டும் புண்ணியம், மீண்டும் சொர்க்கம் என்று மாற்றி மாற்றி அந்த ஜீவன்களுக்கு நான் அளித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களை போன்ற யோக முக்தர்களுக்கு நேரே நான் மோட்சத்தை அளிப்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை, உங்களுக்கு மறுபிறவி இல்லை. ஆனால் உங்களிடத்திலே நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் கிரமமுக்தி வேண்டுமா அல்லது உங்களுக்கு மோட்ச முக்தியானது வேணுமா என்று கேட்கின்றார்களாம். அப்போது இந்த யோகியானவன் கேட்கின்றான், அந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? பகவான் சொல்லுகின்றார், கிரமமுக்தி உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் பலவிதமான உலகங்களை கடந்து என்னுடைய வைகுண்டத்திற்கு வர வேண்டும். இந்த உலகத்திலிருந்து உத்தராயண தேவதை, பகல் தேவதை, ராத்திரி தேவதை, அபிமான தேவதை, வாயு, அதே போன்று சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்திற்கு அடுத்த சந்திர மண்டலம், அதற்கு மேல் இந்திர உலகம், அதற்கு மேல் இருக்கக்கூடிய துருவன் வசிக்கக்கூடிய துருவ பதம், அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஆகாச மண்டலம், அதற்கு மேல் நம்மை படைக்கக்கூடிய பிரம்மாவனுடைய உலகம், இதை தாண்டி 7 ஆவரணங்களை தாண்டி நீங்கள் மோட்சத்திற்கு வருவதை விரும்புகிறீர்களா? அல்லது எனக்கு கிரமமுக்தியே வேண்டாம், இந்த உலகங்களுக்கெல்லாம் நாம் எதற்காக செல்ல வேண்டும், நேரே எனக்கு சாயுஜ்ய பதவியான மோட்சத்தை நீ கொடுத்துவிடு என்று சொன்னால் அதற்கும் உங்களுக்கு அனுகிரகம் செய்கின்றேன். நேராக நீங்கள் இந்த உலகத்திற்கெல்லாம் செல்லாமல் பிரம்மலோகத்தை கடந்து ஆகாய மார்க்கத்தை கிழித்துக் கொண்டு 7 ஆவரணங்களை தாண்டி நீங்கள் மோட்சத்திற்கு வந்துவிடலாம். சாதாரணமாக இப்போது உலகத்திலே ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் பைபாஸ் ரோடு என்று நாம் கூறுகின்றோமே, இந்த பைபாஸ் ரோடைத்தான் பகவான் இந்த மோட்ச முக்தி என்று அப்போது உபதேசம் செய்திருப்பார் போல் இருக்கின்றது. இந்த உலகத்திற்கெல்லாம் வெளியிலே வந்து நேரே அடைந்து விடலாம். உங்களுடைய ஆசை எதுவோ அதை பூர்த்தி செய்து வைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய கண்ணன் கேட்கின்றானாம். கண்ணனுடைய மாயை, இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த யோகிகளை பரீட்சித்து பார்க்கின்றானாம். அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்து யமம் நியமாதிகளை கடந்து பிரத்யாகாரத்திலே மனத்தை அடக்கி தாரணையிலே நிலைநிறுத்தி பிடித்து தியான யோகத்தை கடைபிடித்து சமாதி நிலையை அடைந்த பின்பும் இவன் மனதிலே ஆசை இருக்கின்றதா? ஆசை இருந்தால் தானே அந்த உலகத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று இவனுக்கு தோன்றும். இல்லாவிட்டால் கண்ணா, எனக்கு அந்த உலகத்துக்கு சென்று என்ன செய்ய போகிறேன், நேரே மோட்சத்திற்கு வந்துவிடலாம் என்று இவன் பதில் சொல்லுகின்றான். அப்படி ஒரு ஆசை இருக்கும் பட்சத்தில் அந்த வழியாகவே அவனை வரவழைத்து விடுவோம். அவனுடைய ஆசையை கெடுப்பானே, அதை பார்த்து விட்டால் அந்த ஆசையும் இவனுக்கு ஒழிந்தால்தான் நாம் மோட்சத்திற்கு அவனை சேர்த்துக் கொள்ள முடியும். நாம் தேவலோகத்தை பார்க்க வேண்டும், பிரம்மலோகத்தை பார்க்க வேண்டும், சூரிய மண்டலம் என்று எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், சந்திரமண்டலத்திலே கொண்டு சஞ்சாரம் செய்ய வேண்டும், துருவபதத்திலே கொஞ்ச காலம் வசிக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் பார்க்காமல் நேரே மோட்சத்திற்கு போய் அமர்ந்து கொண்டு தியானத்தை செய்வதில் என்ன பயன் இருக்கின்றது? செல்லத்தான் போகிறோம், இவற்றையும் பார்த்து அனுபவித்து விட்டு செல்லலாமே என்று இந்த முக்தன் நினைத்தானே. ஆனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதையும் அவன் தொலைக்க வேண்டும் என்றால் அவனுடைய இஷ்டப்படி இந்த உலகங்களை காண வைத்து அவனை நாம் அழைத்துக் கொள்ளலாம். இதிலே ஆசை இல்லாத முக்தர்களை நேரே நாம் மோட்சத்திற்கு அழைத்துக் கொள்ளலாம் என்று பகவான் அந்த நிலையிலேயும் அந்த ஜீவனை பரிசோதிப்பதற்காக 2 வழிகளை தானே தேர்ந்தெடுத்து நேராக ஒரு வழியிலே அவனை அழைத்துக் கொள்ளாமல் பல உலகங்களை தாண்டும் கிரமமுக்தியா நேரே பிரம்மலோகத்தை கிழித்துக் கொண்டு என்னிடத்திலே வரக்கூடிய மோட்ச முக்தியா, உனக்கு எது வேண்டும் என்று அந்த ஜீவனை, அந்த யோகியை கேட்கின்றார்களாம். அந்த யோகிகளிலே சில பேர் கிரமமுக்தியை தேர்ந்தெடுக்கின்றார்கள், சில பேர் நேரே மோட்ச முக்தியை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆசையை அறவே ஒழித்தவர்கள் நமக்கு இங்கே என்ன இருக்கின்றது, கண்ணன் அழைக்கின்றான், நேரே நாம் சென்று விடுவோம் என்று கிளம்பி விடுகின்றார்களாம். அவ்வாறு கிளம்புபவர்கள் லிங்கியதே கமபி சந்தியஜல்னதோ லியதே त्वयि பரே நிரக்ரகம் ஊர்த்வலோக
குதிகேதுமுர்தத சார்த்தமேவ கருணைர் நிரீயதே. அந்த ஜீவன்களோடு மோட்ச முக்தியை பிரார்த்திப்பவர்களோடு உலகத்தில் எதுவுமே வருவது கிடையாது. நேரே தன்னுடைய பிராணனை சுஷும்னா நாடி வழியாக தன்னுடைய புருவத்திலே நிறுத்திக் கொண்டு லிங்க தேகமபி சந்திய சின்னதோ, ஆழமான சமஸ்கிருத வார்த்தைகள், ஆழ்ந்து கேட்டால்தான் இதனுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். பட்டத்திரி அழகாக கூறிவிட்டார். தன்னுடைய லிங்க சரீரத்தை விட்டு புருவத்திலே பிராணனை நிறுத்திக் கொண்டு இந்த யோக முக்தியை மோட்ச முக்தியை விரும்பிய பக்தனானவன் நேரே அவனுடைய ஆத்மாவானது புருவத்திலிருந்து கிளம்பி எந்தவிதமான தேக சம்பந்தமும் இல்லாமல் லிங்க தேகாதிகளை விடுத்து நேராக அவன் உத்தமமான பிரம்மலோகத்தை கிழித்துக் கொண்டு, பிரம்மலோகத்திற்குள் கூட செல்வது கிடையாது, ஆகாய மண்டலத்திலே பிரம்மலோகத்தை கிழித்துக் கொண்டு பகவான் இருக்கக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்தை இந்த யோகியானவன் அடைகின்றான். அதே கிரமமுக்தியை வேண்டியவன் ஊர்த்வலோக குதுகேதுமுர்தத சார்த்தமேவ கருணைர் நிரீயதே. அவனுக்கும் பகவான், நீ விரும்பிய லோகங்களை எல்லாம் பார்த்து விட்டு வா, ஒன்றும் அவசரமில்லை, நான் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். நீ இந்த லோகங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று விரும்பியதால் ஏதாவது ஒரு காலகட்டத்திலே நீ சூரிய மண்டலத்திலேயோ சந்திர மண்டலத்திலேயோ இந்திரலோகத்திலேயோ இருக்கும் போது நான் உன்னை அழைத்து, நான் அழைத்த போதே நீ வரவில்லை, அதனால் எனக்கு உன்னால் மோட்சத்தை அளிக்க முடியாது என்று எந்த காலத்திலேயும் நான் மறுக்க மாட்டேன். அதனால் உன்னுடைய பின்னால் வரக்கூடிய ஸ்லோகத்திலே ஸ்வேச்சையா என்ற அழகான ஒரு பதத்தை பட்டத்திரி கூற இருக்கின்றார். உன்னுடைய இஷ்டப்படி நீ வரலாம், ஆனால் உன்னுடைய லிங்க தேகமான இந்த ஒரு தேகத்தை எடுத்துக்கொண்டு 5 பிராணன்கள், மனது, புத்தி, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, 10 இந்திரியங்கள், உன்னுடைய சித்தம், அகங்காரம், இத்தனையும் கொண்டதற்கு தர்மசாஸ்திரங்களில் சாஸ்திரங்களில் லிங்க தேகம் என்று பெயராம். அதாவது ஒரு லிங்க தேகமானால் அதிலே 5 பிராணன்கள் அடங்க வேண்டும், மனது இருக்க வேண்டும், புத்தி இருக்க வேண்டும், 10 இந்திரியங்கள் இருக்க வேண்டும், சித்தம் இருக்க வேண்டும், அகங்காரமாகிய ஒரு தன்மை இருக்க வேண்டும். இந்த ஒரு கூட்டு அமைப்பு இருக்கின்றதே, அதற்கு லிங்க சரீரம் என்று பெயர். மோட்சத்திற்கு சென்றவன் அதை விட்டு பிராணனோடு சென்று விடுகின்றான். ஆனால் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஜீவனானவன் ஊர்த்வலோக குதுகேதுமுர்தத சார்த்தமேவ கருணைர் நிரீயதே, இந்த ஒரு லிங்க சரீரத்தோடு கிளம்ப வேண்டும். அவன் வரக்கூடிய மார்க்கங்கள் என்ன என்று பகவான் வரையறுக்கின்றார். அதை வரக்கூடிய ஸ்லோகங்களிலே பட்டத்திரி எவ்வாறு வர்ணிக்க இருக்கின்றார் என்பதை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய ஆரத்தியோடு இவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தை மற்றும் ஒரு கிருஷ்ணனுடைய ஆலயத்தில் அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம்.